துலாம் ராசி நேயர்களுக்கான குரு பயிற்சி பலன்களோடு கலந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குங்க? துலாம் ராசி ஏற்கனவே ரோக சனி நல்ல யோகத்தை செய்கிற இடத்துல தான் இருக்குது. எப்படி ரிஷபராசியை சொன்னோமோ அது மாதிரி மிக அனுகூலமான கோச்சார பலன்கள் கிடைக்கிற இன்னொரு ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா துலாம் ராசி. இவங்க சனி 6ல் இருந்து நிறையா சகாயம் பண்ணுறாரு இவருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ குரு இவங்களோட 9வது பாக்கியஸ்தானத்தில் குரு உட்கார்ந்து இவர் பார்வை நேரடியாக ராசிக்கு விழுது. எந்த ஒரு ராசிக்கு நேரடியாக குரு பார்வை விழுந்தாலும் மிக சிறந்த பலனை செஞ்சுட்டு போயிடுவார், யாராலையும் தடுக்க முடியாது. அதனால குரு பார்வை இவரோட ராசி மேலேயும் விழுது, 3வது இடத்துலையும் விழுது, 5வது இடத்துலையும் விழுது. அதனால் இவர் 3வது இடம்னா எடுக்கிற காரியம் அத்தனையும் வெற்றி பெறும், முயற்சிகள் பலிக்கும். அவர் ஒரு காரியத்தை எடுத்தாருன்னா அதுவே தானாக தெய்வம் திறந்து கொடுக்கும்னு சொல்லுவாங்கள்ல. இறங்கி இவங்க நிச்சயமாக அந்த ஆன்மீக பயணம் மேற்கொள்ளணும், சாமியை கும்பிடணும். இவங்க வரம் கேட்டாங்கன்னா இறங்கி சாமி செய்வார். அப்படி ஒரு 3வது ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், 5வது ஸ்தானத்தில் குரு பார்க்கறதுனால குலதெய்வ வழிபாடு பண்ணணும். அதனால் குரு 1வது ஸ்தானம், 3வது ஸ்தானம், 5வது ஸ்தானத்தை முக்கியமான இடங்களை பார்க்கறதுனால இவங்களுக்கு என்னன்னா அந்த 5வது ஸ்தானங்கிறது காதலுக்குரிய இடம். இவங்க அதிக கற்பனை, கண்ணதாசன் சொல்கிற மாதிரி ராட்சச சிந்தனை இருக்கும். இவங்க நினைக்கிறதே பிரமாதமாக நினைப்பாங்க. ரசமான கற்பனை ராட்சச சிந்தனைம்பார்ல, அவர் மாதிரி இவங்க சிந்தனையே ராட்சச சிந்தனையாக இருக்கும். சாதாரணமாக நினைக்க மாட்டாங்க, பிரம்மாண்டமாக திங்க் பண்ணுவாங்க, அது பலிதமும் ஆகும். இவங்க நல்ல ஆன்மீக சுற்றுலா போவாங்க, குலதெய்வ வழிபாடு பண்ணுவாங்க, அவங்களே போவாங்க, முயற்சிகள் பலிக்கும், செல்வம் கொட்டும். இவங்க மறுபடியும் மகாலட்சுமி வீட்டுக்கே வர்ற மாதிரி இவங்க வரவேற்க தயாராக இருக்கணும். நமக்கு பிரபஞ்சம் கொடுக்க தயாராக இருக்கும், அதை வாங்கிக்கிற வழியை நம்ம ஏற்படுத்திக்கணும். அவங்க அப்படி ஏற்படுத்தி கொள்வதற்கு துளாராசினர் மேற்கொள்ள வேண்டிய வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு தான். மகாலட்சுமியை சுக்கிரனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிற அது ராசிங்கிறதுனால மல்லிகை மலரை மாலையிட்டு, மல்லிகை மாலையிட்டு மகாலட்சுமியை வழங்கினாங்கன்னா சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும். மிகச்சிறந்த ஆண்டாக இருக்க போகிறது துலாம் ராசிக்கும் தான். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டினுடைய குரு பயிற்சி பலன்களோடு சேர்ந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருந்தார்? விருச்சிக ராசின்னா அந்த கடகராசி மாதிரி தான் அவங்களும். படாத பாடுபட்ட ராசிகளில் விருச்சிக ராசி. நீங்கள் விருச்சிக ராசியை போய் கேட்டிங்கன்னா அவங்க பாசிட்டிவாக பேசவே மாட்டாங்க, அவ்வளோ பாடுபட்டிருப்பாங்க. இப்போ ரொம்ப நல்லா இருக்கு அவங்களுக்கு. சனி அர்த்தாஷ்டம சனியாக 4வது இடத்துல இருந்த சனி விலகி 5ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. அது ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம்தான். இவங்க குரு அஷ்டமத்தில் இருக்குது. அஷ்டம குரு கஷ்டத்தை தரும்னு சொல்லுவாங்க, ஆனால் நிச்சயமாக விருச்சிக ராசிக்கு அது நடக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த குரு பார்வை 12ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடத்துல விழுவுது. குரு பார்வை இருக்கும் பொழுது எந்தவித தோஷமும் சரி, எந்தவித குற்றமும் விலகிடும். 12ஆம் இடத்துலையும் 2வது இடத்துலையும் குரு பார்வை விலகிறதுனால இவங்க வெளிநாடு, வெளி ஊர் பயணம் இதெல்லாம் மேற்கொள்வாங்க. இல்லைன்னா இந்த வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்கள் இருந்ததுன்னு வைங்க, அதெல்லாம் மிகப்பெரிய லாபம் இவங்களுக்கு கிடைக்கும். 2வது ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால கணவன் மனைவி உறவு, அந்த பிள்ளைங்கள்லாம் கோச்சிக்கிட்டே இருப்பாங்க இவங்கள்ட்ட தேவையே இல்லாமல். இந்த பிரச்சனைகள்லாம் தீரும். தேவையே இல்லாமல் அப்பா அம்மாவோட கோபமாக இருப்பாங்க ஒரு பீரியடில் பிள்ளைங்க, அது மாதிரி இருந்திருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 5ல் சனி இருக்கிறதுனால இப்போ அந்த பிரச்சனைகள் ஓயும். 4வது இடத்துல ராகு இருக்குது. 4வது இடத்துல ராகு இருந்தால் கூட அதை குரு பார்க்குறாரு. அதனால் மிகப்பெரிய பிரச்சனையை கொடுத்துறாது. இவங்க தாய் தந்தையரை நல்லா பார்த்துக்கணும், அம்மாவோட உடல்நிலையில் கவனம் கட்டாயம் செலுத்தணும். இந்த அஷ்டம குரு கஷ்டத்தை தருங்கிறத மணி ஃப்ளோ ரொம்ப நல்லாயிருக்கும் இவங்களுக்கு. நிறையா கை இருப்புகள் கூடும், இது வரைக்கும் இருக்காது. இவங்க ரொம்ப அழுத்தமான ஆள், அந்த ஒரு கலகலப்பு வரும். இவங்க ரொம்ப அழுத்தமானவங்க. 6 கூட ஆழம் இல்லை. இந்த இவர் எழுதின முத்துலிங்கம் ஒரு பாட்டு எழுதியிருப்பார், ஆறும் அது ஆழம் இல்லை, அது சேரும் கடலும் ஆழம் இல்லை, ஆழம் எதுனா பொம்பளை மனசுபாங்களே. இந்த விருச்சிக ராசி ரகசியம், அழுத்தம், அழுத்தமான ஆளுங்கிறோம்ல, அது மாதிரி ரகசியங்களை வெளியிலே ரகசியம், ஒரு அமானுஷம் இதெல்லாம் நிரம்பி அந்த இறுக்கத்திலேருந்து வெளிப்படுவாங்க. இவங்க ஓரளவு கலகலப்பாக இருப்பாங்க. இவங்க தாய் தந்தையரை போற்றி பாதுகாக்கணும், குழந்தைங்களை கொஞ்சம் பார்த்துக்கணும், மற்றபடி நல்லாயிருக்கும் விருச்சிக ராசி. விருச்சிக ராசிகளுக்கு நீங்கள் சொல்லும் வழிபாடு என்ன? இவங்க செவ்வாயோட ஆதிக்கம் மிக்க ராசிங்கிறதுனால திருச்செந்தூர் வாய்ப்பு இருக்கவங்க நிச்சயம் ஒரு முறை திருச்செந்தூர் முருகனை வழிபட்டுட்டு வரணும்.
அப்படி இல்லை சொன்னால் முருகர் வழிபாடே இவங்களுக்கு அருகாமையில் இருக்கிற இருக்கிற முருகன் கோயில்களுக்கு போய் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் வழிபட்டால் இன்னும் அதிக பலன் கிடைக்கும். இந்த ஆண்டு தனுசு ராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி பலன்களோடு கூடிய இந்த ராகுகேது பயிற்சி எப்படி இருக்குங்க? முதல்ல சொல்லணும்னா குரு வந்து சமசப்தம பார்வையா அவங்க ராசியை பார்க்குறாங்க. அந்த மாதிரி கொடுப்புன சில பேருக்கு தான் வரும். தனுசு ராசி சூப்பராக இருப்பாங்க. ஒன்று மட்டும் நினைக்க வேணாம், அர்த்தாஷ்டம சனியா 4வது இடத்துல சனி போயிருக்காருன்னு நம்ம நினைக்க தேவையில்லை. ஏன்னா குருவோட பார்வைகள் ரொம்ப நல்ல இவங்களுக்கு இருக்குது. 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம். தொட்ட காரியம் அத்தனையும் சிறக்கும், எல்லாத்துலேயும் லாபம். அவர் எல்லா பிஸ்னஸும் அந்த 11ஆம் இடம்ங்கிறது சுக்கிரனோட வீடாக இருக்கிறதுனால இந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட ஆடை அலங்காரம் விற்கிறது, காஸ்மெட்டிக்ஸு இண்டஸ்ட்ரீஸ், துணிகள் விற்கிறது, பொன் பொருள், இந்த பூ மலர், இந்த மாதிரி அலங்கார பொருள்கள் விற்கிற தொழிலெல்லாம் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய லாபம். அதுவும் வெளிநாட்டு தொடர்பும் ஏற்படும் இவங்களுக்கு. 3வது ஸ்தானத்தையும் இதே நேரத்தில் பார்க்குது. 3வது ஸ்தானம்ங்கிறது முயற்சி ஸ்தானம். இது வரைக்கும் ரொம்ப அப்செட் ஆகிருப்பாங்க அவங்க. நமக்கு ஒன்றும் நடக்கலை, போகலை, வரலை அப்படிங்கிற வந்து ஒரு அவங்க மனதில் வந்து ஒரு பெரிய ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் விலகும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க எடுக்கிற காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். அவங்களாலே நம்ப முடியாது அவங்கள. எப்படி இது இவ்வளோ சக்ஸஸ் கிடைக்குது அப்படி சொல்லிட்டு. அர்த்தாஷ்டம சனியாக இருந்தால் கூட அர்த்தாஷ்டம சனியில் என்ன மட்டும் பண்ணக்கூடாதுன்னா, இவங்க ஒரு கெட்ட பழக்கத்தை பழகிட்டாங்கன்னா அந்த பழக்கம் வந்து இவங்களோட எதிர்காலத்தையே அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு அது வளர்ந்துடும். முடிந்த வரைக்கும் அதை வந்து அவங்க வந்து தவிர்க்க பார்க்கணும், இல்லை படிப்படியாவது குறைச்ச பார்க்கணும். இந்த லஹரி வஸ்துகள் தான் அது. நேரடியாக சொல்லணும்னா அந்த மயக்கம் வஸ்துக்கள் விடாது, நிச்சயமாக விடாது. அது நிச்சயம் ஏற்படும். வேற இந்த காலத்தில் அவங்களுக்கு வந்து அந்த சுகஸ்தானத்தில் சனி இருந்து, சுகஸ்தானத்தில் 5-6 கிரகங்கள் கெட்டு சரியாகும் போது அது கொஞ்சம் கஷ்டம்தான். அதை மட்டும்தான் இவங்க கவனமாக இருக்க வேண்டிய இடங்கள், வேறு எதுவுமே கிடையாது. 3வது இடத்துல இருக்கும்போது முயற்சியெல்லாம் பலிக்கும். ராகு வேறு அங்கே இருக்காரு, குரு பார்வை வேறு அதில் படுத்துன்னா ரொம்ப பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கும் இவங்களுக்கு. வெளிநாட்டு தொடர்புகள்லாம் ஏற்படும். இந்த காஸ்மெட்டிக்ஸ், பெண்கள் சம்பந்தமான பொருள்கள், அழகு சாதன பொருள்கள் விற்கிறவங்கெல்லாம் வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும். மிக சிறப்பான ஆண்டாக இது இருக்கும். மேலும் இவங்க வெற்றியை மேலும் மேம்படுத்த என்ன வழிபாடு மேற்கொள்வாங்க? எப்போவுமே தனுசு ராசின்னா நான் சொல்கிறது ஆஞ்சநேயர். வெற்றி வேணும்னா வெற்றிலை மாலை சாற்றி, காப்பு தன்னை பாதுகாத்துறதுக்காக வெண்ணெய் காப்பிட்டு வெற்றிலை மாலை சாற்றி ஆஞ்சநேயரை வழிபடணும். மூல நட்சத்திரம் அதில் வருது. ஆஞ்சநேயரோட நட்சத்திரமான மூல நட்சத்திரம் பவர்ஃபுல் நட்சத்திரம் அது வருது. இதை செஞ்சாங்கன்னா இந்த ஒரு வருடம் விசுவாவசு ஆண்டை வந்து இவங்க வந்து தன்னகப்படுத்திக்கணும். வெற்றியை வந்து தன்னதாக ஆக்கிக்கணும், விட்டுடக்கூடாது. மிக சிறப்பாக இருக்கும் தனுசு ராசிக்கு. மகர ராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி பலன்களோடு ராகுகேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு? நம்ம மகர ராசியை வந்து ஆல்ரெடி பார்க்கும்போதே சொன்னோம், முழுவதும் 7.5 சனியிலேருந்து விலகிறது வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜ்னு. இவங்களுக்கு என்ன வந்து எதை சொல்கிறதுன்னே, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பேர் நடக்கும், தொழிலில் மாபெரும் வெற்றி கிடைக்கும், என்ன வாட்நாட்டுங்கிற மாதிரி பணம் குவியும். இவங்க வேலை வாய்ப்புகள், இவ்வளோ நாள் கொஞ்சம் டிப்ரெஷனில் இருந்திருப்பாங்க, இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அறிவாளியாக இருப்பாங்க. இவங்களோட அறிவு வந்து வெளியில் வெளிப்படாமல் ஒரு குடத்தில் இட்ட விளக்கு போல் இருந்திருப்பாங்க. அத்தனை இவங்களோட பவரும் வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். இவங்க திறமைகள் வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். இவங்களுக்கு அவ்வளவும் லாபமாக தான் இருக்கும். எடுக்கிற விஷயம் அத்தனையும் லக்ஷ்மி கடாட்சியம்லாம் கிடையாது. இவங்களுக்கு வந்து அஷ்டலக்ஷ்மி, நீ எங்கே திறந்து பாருங்க, மகரத்தை வந்து தொட்டதெல்லாம் தங்கமாகும், மகரத்தார் நகரத்தை ஆழ்வார்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த சனி பெயர்ச்சி மற்ற கிரக பெயர்ச்சிகளில் ஒரு சில இடங்களில் ஒரு சின்ன கவனம் தேவை. மிகப்பெரிய வெற்றியையும் வாய்ப்புகள், இவங்க தேடாத பல கதவுகள் திறக்கும் இவங்களுக்கு. ஆனால் இவங்களுக்குள்ள மிகப்பெரிய வெற்றியை அடைய போகிறாங்க. இந்த 2.5 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க வந்து ஒரு உச்ச நிலையை அடைஞ்சிருவாங்கங்கிறது தான் ஜோதிட விதிகள் சொல்கிறது. வந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய போகிற ராசி நம்பர் 1 ராசி. என்ன ஷார்ட்டாக சொல்லணும்னா, இந்த வருஷம் இவங்க ஆடுற ஆட்டத்திலலாம் இவங்க தான் மேன் ஆஃப் த மேட்சாக இருப்பாங்க, வெற்றியோட முதல் இடத்துக்கு போவாங்க. 6ல் குரு இருக்கிறது மட்டும் ஒரு உடல் உபாதைகளை ஏற்படுத்தும், கொஞ்சம் கடன் தொல்லை வரும்னு சொல்லுவாங்க. 6ல் குரு
ஊரில் பகை அப்படின்னு சொல்லுவாங்க. 6ல் குரு ஊரில் பகைங்கிறது எதனால் இவங்களுக்கு வரும்னா, இவங்களுக்கு கிடைக்க போகிற வெற்றிகள், வீடு கட்டுவாங்க, ஒரு தொழில் அமைப்பாங்க, தொழிற்சாலை கட்டுவாங்க, ப்ரமோஷன் கிடைக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது ஊரில் பகை நிச்சயமாக வரும். கண் திருஷ்டி பொறாமை வந்து கல்லடிக்கு பட்டினாலும் கண்ணடிக்கு தப்ப முடியாதுன்னு சொல்கிற மாதிரி, இவங்களோட முயற்சி, இவங்களோட வெற்றி அது பலிதமாகிற விதத்தை பார்த்து ஊர்க்கண்ணை இவங்களுக்கு படும். அந்த வந்து கண் படாமல் இவங்க வந்து பார்த்துக்கணும். இன்னொன்று வந்து ராகுவும் இவங்க 2வது இடத்துல இருக்குது, அதை குரு பார்க்குது. வெளிநாட்டு யோகம் நிறையா இருக்கும். ஒரு துறையில் இருக்கவங்க, இல்லை எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அதில் வந்து சிறப்பு அடைவாங்க. வெளிநாட்டு இல்லைன்னா ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இல்லை திரைத்துறையில் இருக்கவங்க ஒரு ஷூட்டிங்காக வெளிநாடு போவாங்க. எப்படியோ இவங்க கடல் கடந்த பிரயாணம் செஞ்சே ஆவாங்க. 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. 8ஆம் இடத்துல கேது இருக்குது. இந்த ராகு வந்து இந்த முதுகுத்தண்டு பிரச்சனை, அடி வயிறு பிரச்சனை, சாப்பாட்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதை மட்டும் இவங்க வந்து நிறையா வேலைகள், பணம் குவிகிறதுனால இவங்க ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க, தொழில் முன்னேற்றம், அந்த பண வரவு இதிலே கவனம் செலுத்துறதுனால உடல் நலத்தை பார்த்துக்க மாட்டாங்க. ரொம்ப கவனமாக பார்க்கணும். 8வது இடத்துல கேது இருக்குதுங்க. இந்த 8வது இடத்துல கேது இருக்கிறது, இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அஷ்டம கேது என்ன பண்ணும், அவப்பெயரை நிச்சயமாக ஏற்படுத்தும். ஏதாவது ஒரு இடத்துல ஆசை காட்டி இவங்க இவ்வளோ வெற்றியையும் வெளியில் கொண்டு போகிற மாதிரி ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தும். அதில் நிச்சயமாக இவங்க கவனமாக இருக்கணும். இந்த கவனமாக இருந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து முழு வெற்றி. ரொம்ப டாப் மோஸ்டில் இருக்கிற ராசிகளில் நம்ம வந்து மகரத்தை நம்பர் 1 எடுத்துக்கலாம். கவனமாக இருந்து செயல்பட்டாங்கன்னா இந்த 2.5 வருஷம் சனி பயிற்சிக்கு அப்புறம் ஈவன் இந்த 1 வருடத்திலே இவங்க மிகப்பெரிய உச்சாணி கொம்பு அடைவாங்கன்னு சொன்னால் அது வந்து உண்மை, அது ஜோதிட விதி. அது அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி நேரடியாக இவங்களை பார்க்கறதுனால அந்த வெற்றி இன்னும் ஆமாம். இப்போ 6ல் குரு இருக்குதுன்னு நம்ம வருத்தப்பட வேண்டாம். அது அதிசாரமாக வரும்போது அந்த குரு பகவான் என்ன பண்ணுவார்னா கடகத்துக்கு பயிற்சிக்குள்ளேயே இந்த பயிற்சியிலே நவம்பர் டிசம்பரில் தை மாதம் ஐப்பசி மாதத்தில் இந்த குரு எங்கே போகிறாருன்னா அதிசாரமாக கடகத்துக்கு வர்றாரு. கடகத்தில் குரு உச்சம். அந்த உச்சம் பெற்ற கடகத்திலேருந்து குரு வந்து சமசப்தம பார்வையாக நம்ம மகரத்தை பார்ப்பார். இவங்க நடக்க போகிற அந்த வெற்றியோட உச்சாணி கொம்பை தொடுற நேரம் அதுவாக தான் இருக்கும். மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க. ஆனால் என்னன்னா அந்த கேது என்ன பண்ணுவார்னா இவங்க வெற்றியில் இவங்க கொஞ்சம் தன்னை மறக்காமல், கொஞ்சம் அந்த ஒரு தலைக்கணம் வராமல் இவங்க பார்த்துக்கணும். அப்புறம் அவப்பேரையும் இல்லாமல் இது 2ஐயும் இவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடைகிற ராசி மகர ராசி. இது நிச்சயம் நடக்கும். மகர ராசிகளுடைய அவங்களுடைய எச்சரிக்கைக்கு ஒரு பலன் தர மாதிரி இறை வழிபாடு என்ன சொல்லுவாங்க? இறை வழிபாடு வந்து கேது 8ல் இருக்குது. கேதுனாலே விநாயகர். நீங்கள் வந்து பிள்ளையார்பட்டி விநாயகரை போய் வணங்கணும். தினம்தோறும் அங்கே போக முடியாதுங்கிறதுனால விநாயகர் வழிபாடு தான் மிக சிறந்த வெற்றியை கொடுக்கும். மகர ராசிக்காரவங்களுக்கு விடாமல் பிடிச்சிக்கணும் விநாயகரை. கும்பராசி நேயர்களுக்கான இந்த குரு பயிற்சி பலன்கள் அத்தோடு கலந்து ராகு கேது பலன்கள் எப்படி இருக்கு? கும்பராசிக்கு வந்து ஜென்ம சனி விளக்குனது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிகப்பெரிய அட்வான்டேஜ். கழுத்தை நெரிச்சிக்கிட்டு இருக்க ஒரு ஆள் விட்டுட்டு காலை பிடிச்ச மாதிரி பாத சனியாக மாறி இருக்கு. இவங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜ் என்னன்னா, மிதுனத்தில் உள்ள குரு தன்னோட 9வது பார்வையாக வந்து இவங்க ராசியே பார்ப்பாங்க. இவங்க பார்க்குறது வந்து இவங்க ராசியையே பார்க்குறதுனால குரு நேரடியாக ராசியை பார்க்குறது வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜ். இதுக்கு இவங்களோட ராசிக்கு கத்தி போய் வால் வந்ததுங்கிற மாதிரி சனி அங்கே விளக்குனாரு மீனத்துக்கு. மீனத்தில் இருந்த ராகு இங்கே வந்திருக்காரு. அது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ்னா கூட குரு பார்வையில் இருக்கும் பொழுது இவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. மிக சிறப்பாக இருக்கும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இன்னமும் 7.5 சனியோட கடைசி செக்மெண்ட்டில் தான் இவங்க இருக்காங்க. இருந்தால் கூட அந்த ஜென்ம சனியில் படுத்தின பாடெல்லாம் குறைந்து விடும். நிறையா வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். கல்வி தடை விலகும். கணவன் மனைவி உறவு மேம்படும். இவங்க கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கணவன் மனைவி குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால வாய் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பேச்சாலே இவங்க பல இன்னல்களை சந்திக்கிற நிலைமை வரும். அது மட்டும் இல்லாமல் 2வது ஸ்தானத்தில் ஏகப்பட்ட கிரகங்கள் ஒன்றா மீன ராசியில் 4 கிரகங்கள் இருக்கும்போது அதை கிரக யுத்தம்னு சொல்லுவாங்க. ஒரு 10க்கு 10 இடத்துல ஒரு 10 பேர் உக்காந்துருந்தா எப்படி இந்த கொலிஷன் ஆஃப் மாலிகூல்ஸ் மாதிரி கிரக யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால அவங்களுக்கு மன உளைச்சல் 2வது குடும்பத்தில் வரும்.
இப்போ மீனராசிக்காரவங்களை விட இவங்களுக்கு வந்து குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படும். குரு பார்வை அனைத்தையும் இவங்களுக்கு வந்து தடுத்துரும். மேலும் 9வது பார்வையாகவும் குரு பார்க்குறாரு. 9வது இடத்தையும் பார்க்குறாரு. 9வது இடத்தையும் பார்க்குறாரு, 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதனால் இவங்க நிறைய ஆன்மீக சுற்றுப்பயணம் போவாங்க. பூர்வீக சொத்துக்கள்லாம் சுகப்படும் இவங்களுக்கு. அதில் ஏதாவது வம்பு வழக்கு கேஸ் இருந்தால் அது வெற்றி அடைவாங்க. தந்தையோட பிஸ்னஸ் எடுத்து செய்கிறவங்களுக்கு வந்து அதிக லாபம் கிடைக்கும். லாபம் 11 9ம் 11ஐயும் பார்க்குறதுனால அந்த பரம்பரை தொழில்களில் மிகப்பெரிய வெற்றி, லாபம் இதெல்லாம் கிடைக்கும். டிவோர்ஸுக்கு நியாயமான டிவோர்ஸ் வேண்டவங்களுக்கு கிடைத்து 2ஆம் திருமணம் நடக்கும். 11ஆம் இடம் வந்து செகண்டு கலத்திரத்தையும் குறிக்கிறது. அதனால் நியாயமான டிவோர்ஸ் நடக்கும். 2ஆம் திருமணத்திற்கு நிறைய வாய்ப்புள்ள ராசி இது. நேரடியாக கேது 7ஆம் இடத்தை பார்க்கறது தான் கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கை ஏற்படுத்திக்கணும். மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது. கும்பத்துக்கு இது நல்ல வழிகள் பிறந்திருக்கு. ஏன்னா ஜென்ம சனி விலகி இருக்கிறது மிகப்பெரிய அட்வான்டேஜ். கும்பராசினருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய எளிய பரிகாரம் என்ன? கும்பராசிக்காரவங்க என்ன பண்ணணும், கிருஷ்ணர் வழிபாடு பண்ணணும். ராமர் கோயில் எங்கே இருந்தாலும் ராம நாமம் ஜெபிக்கணும். ஸ்ரீராம ஜெயம் எழுதுனா இவங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும். இவங்க கணவருக்காக இவங்க கூட எழுதலாம். யாருக்கு நேரம் இருக்குதோ இவங்க வந்து ஸ்ரீராம ஜெயத்தை ஒரு புத்தகம் மாதிரி எடுத்துக்கிட்டு ராமஜெயம் எழுதணும். ஸ்ரீராமரை வணங்கினா மிகப்பெரிய வெற்றி. இந்த மீதமுள்ள 2.5 வருஷம் கடைசி செக்மெண்ட்டையும் வெற்றிகரமாக இப்போவே வழி திறந்துடுச்சு அவங்களுக்கு. மிக வெற்றிகரமாக அவங்க வந்து ஓட்டிடுவாங்க மீதி. நம்ம மீனராசினர் அவங்க ஏற்கனவே ஜென்மச்சனியில் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. இந்த குரு பயிற்சி மற்றும் ராகுகேது பயிற்சி அவர்களுக்கு எந்த விதத்தில் சாதகமாக இருக்கிறது, எந்த இடத்தில் அவங்க எச்சரிக்கையாக இருக்கணும்? மீனராசியை பார்க்கணுன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க அவங்க. எல்லாமே 4 இடத்துல கோள்கள் அங்கே உட்காந்து இருக்குது அப்படி சொல்லிட்டு மீனராசின்னு தான் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. மீனராசிக்கு ஜென்மசனி சனி இருக்கிற இடத்த மறுபடியும் நான் சொல்கிறது என்னன்னா, ஜென்ம சனி வந்து பிரச்சனைகளை தந்தாலும் சமாளிக்கிற மாதிரி தான் அந்த பிரச்சனை இருக்கும். நம்ம கையை மீறி எதுவுமே நடக்காது. சோதிப்பார், அவ்வளவுதான் ஒழிய நல்லதை தான் செய்வார். எந்த பாதகத்தையும் சனி செய்ய மாட்டார். அவங்க மைண்டில் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இவங்க எதில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும்னா, உடல் பயணங்கள் செல்லும்போது ஹெல்த்தில் கொஞ்சம் பார்த்துக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். பயணங்கள் செல்லும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆன்மீக பயணம்லாம் நிறைய போவாங்க. ஆன்மீக சிந்தனை அதிகமாகும். இப்போ குடும்பத்தோடு போகிறாங்கன்னு வைங்களேன், சில பேர் சொல்கிறாங்க ஒன்றா கூட ஏற வேண்டாம், ஒரு செகண்ட் டைமுக்கு நேரம் விட்டு தனித்தனியாக கூட ஏறி பயணங்கள் செய்யுங்க. பயணத்தில் மிக அதிகமான கவனம் செலுத்தணும். இவங்களுக்கு வந்து ஒரு மரண பயணமே இருந்துக்கிட்டு இருக்கும். 8வது இடத்துல குரு பார்க்குறாரு. குரு பார்வை 4ஆம் இடத்துல குரு இருக்கார். சுகஸ்தானத்தில் குரு இருக்கார். அவர் பார்க்குற பார்வை வந்து 8, 10, 12ஆம் இடங்களை பார்க்கறதுனால 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிச்சயமாக தூரதேச பயணங்கள் மேற்கொள்ளுவாங்க. சுப விரயங்கள் தான் இவர் ஆன்மீகத்துக்காக செலவு பண்ணுவாங்க நிறையா. 8வது இடத்தை குரு பார்க்கறதுனால இவங்களுக்கு இருந்த ஒரு பயம் விலகும். டக்குன்னு திடீர் அதிர்ஷ்டம் கூட வருங்கிறாங்க. மீனராசிக்கு வெறும் ஜென்மசனி நெகட்டிவாக சொல்கிறத விட அவங்களுக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டம் 8வது இடத்தை குரு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் வர வாய்ப்பு இருக்குது. அதே குரு 12வது இடத்துல ராகு இருக்கிற இடத்த பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும். தொழிலெலாம் நல்ல முன்னேற்றம், அதில் ப்ரமோஷன் கிடைக்கும், வேலை வாய்ப்புகள் இருக்கும். குழந்தைகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். 6ல் இருக்கிற கேது எப்போவுமே கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். இந்த குழந்தைகள் கவனமாக இருக்குன்னு சொல்கிறதுக்குமா, குழந்தைகளாக இருக்க மீனராசியினரை கவனமாக பார்த்துக்கணுமா, இல்லை மீனராசியினர் தங்களுடைய குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கணும்? மீனராசியில் இருக்கிறவங்க தங்களோட குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கணும். மீன ராசிக்காரவங்களுக்கு இருக்கிற குழந்தைகளை கவனமாக, ஆனால் கல்யாணம் கூட நடக்கும், குழந்தைகளுக்கு திருமணமெல்லாம் நடக்கும். கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, வயசுக்கு ஏற்ற மாதிரி தொந்தரவு. சின்ன பிள்ளைங்கன்னா நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், எனக்கு இந்த ஸ்கூல் பிடிக்கல மாற்றுமா. வாலிப பையன் காலேஜ் பிடிக்கல, நான் ஹாஸ்டலில் இருக்க மாட்டேன் வீட்டுக்கு வாமா. திருமண வயதில் உள்ளவங்க அதுக்குரிய அந்த பிரச்சனைகள் அகேன்ஸ்டாக எதிராக சிந்திப்பாங்க. சொல்கிற பேச்சை கேட்கவே மாட்டாங்க, நம்மளே ஒரு எதிரி மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் விலகணும்னு சொன்னால் நல்ல ஆன்மீக சிந்தனையை வளர்த்துக்கணும். அது இயல்பாகவே வந்துடும் மீனராசிக்கு மிகப்பெரிய கெடுபலன்கள்லாம் வராதுங்க. ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கணும். இவங்க ஹெல்த்தையும் வெளியூர் பயணங்கள் ஆன்மீக பயணம் போகும்போது ரொம்ப கவனமாக இருந்தாங்கன்னா போதும். மற்றபடி எதுவுமே நடக்காது. திரும்ப சனி வந்து நேர்மையாக இருக்கவங்க,
கடின உழைப்பாளி, நேர்மையாக சம்பாதிக்கிறவங்க, தான தர்மம் செய்கிறவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் தரமாட்டார். இந்த 2.5 வருஷத்துக்கு அப்புறம் டாப்புக்கு கொண்டு போய் விட்டுருவார் சனி பகவான். 7.5 விலகும் போது ஜென்ம சனி விலகுனாலே பாதி பிரச்சனைகள் அவங்களுக்கு தீர்ந்துரும். மிக சிறப்பான பலன்களை தான் மீன ராசிக்கும் ஜென்ம ராசி 4 கிரகங்கள் அங்கே உட்காந்துருக்குது. இதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டாம். இந்த 4 ராசி அந்த இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் மனக்குழப்பங்கள், கிரக யுத்தம் மாதிரி மண்டையில் நமக்கு ஏதாவது ஆகுமோ அதுவும் இருக்கும். குரு 8வது இடத்த பார்க்குறதுனால அந்த பயம் கூட மறைஞ்சிரும். நல்ல சிறப்பான பலன்கள் கிடைக்கும் மீன ராசிக்கு. ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கிட்டாங்கன்னா போதும். அவங்களுடைய உடல்நிலை மற்றும் அவங்க எச்சரிக்கையாக இருப்பதற்கு நீங்கள் சொல்லக்கூடிய இறை வழிபாடு அவங்க என்ன பண்ணணும்னா ஹைகிரீவர் வழிபாடு சொல்கிறாங்க. அப்புறம் தன்வந்திரி தெரியும். அவர் ஹெல்த்துக்கே உள்ள கடவுள். தன்வந்திரி காட் ஆஃப் மெடிசன், ஆயுர்வேதி இதுக்கெல்லாம் போனால் அந்த ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கும். நீங்கள் தன்வந்திரி வழிபாடும் ஹைகிரீவர் வழிபாடு இது 2ஐயும் பண்ணிங்கன்னா மிக சிறப்பாக கடந்து போயிடலாம். இதில் நல்ல லாபமும் இவங்களுக்கு கிடைக்கும். ஜென்ம சனின்னு மீன ராசிக்காரவங்க பயப்படவே தேவையில்லை. சனி நல்லதை தான் பண்ணுவார், சோதிச்சு கொடுப்பாரு, கெடுத்து கொடுப்பாரு சனி. அவர் கொடுக்குறத யாராலையும் தடுக்க முடியாது. நல்ல மனநிலை அமைதியாக இருக்கணும்னா சம்ரோச்சனம்னு சொல்லுவாங்க. மாடுகளுக்கு பசுக்களுக்கு உணவளித்தல், பசுக்களுக்கு உணவளித்தல், அந்த சம்ரோச்சனம் பண்ணணும். அதுவும் வெறும் அகத்திக்கீரையாக கொடுக்கக்கூடாது. அகத்திக்கீரையாக கொடுத்தா வயிறு கெட்டு போயிடும். அதனால மற்ற உணவுகள், தானியங்கள் அது மாதிரி மாறி மாறி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. உண்ணத்தக்கதா. இப்போ இந்த பரிகாரம்னு சொல்லிட்டு எல்லாரும் அகத்திக்கீரையை கொடுத்து, எனக்கு தெரிஞ்சே சில கோயில்களில் மாடுகளுக்கு பிரச்சனைகள் வருது. அந்த மாதிரி இல்லாமல் கேட்டு பார்த்து அது ஒரு கடமைக்காக செய்யாமல் வேறு தானியங்கள் வாங்கி கொடுக்கறது, ஊற வச்சு ஏதாவது மாற்றி செய்யணும். அது வயிற்றுக்கு ஏற்ற உணவுகளாக அந்த சம்ரோச்சனம் செஞ்சால் மிக சிறந்த வெற்றி கிடைக்கும். அவங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். அவங்க மன அமைதியாக இருந்தால் போதும். வேலையை விட்டுட்டு வேற ஒன்று செய்கிறேன் அதெல்லாம் செய்யவே வேண்டாம். 2 வருஷம் அமைதியாக இருக்கிறத வச்சு அந்த மன திருப்தியோடு இருக்கணும். மன நிறைவோட ஈஸியாக கடந்து போயிடலாம். ரொம்ப நன்றிங்கம்மா. இந்த செக்மெண்ட்டில் துலாமிலிருந்து மீனம் வரைக்கும் இருக்கிற ராசினர்களுக்கு ரொம்ப எளிய பரிகாரம் எல்லோருக்கும் பயன்தக்க வகையில் சொல்லியிருக்கீங்க. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள் RR டிவோஷனல். நன்றி, வணக்கம்.